பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 19வது வசனம். வரி காசு எனக்கு காண்பியுங்கள் என்றால் அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இந்த சுர்பம் மேல் இருக்குது யாருடையது என்று கேட்டார். அதாவது ஒரு காயினில், ஒரு ரூபா காயினில், 2 ரூபா காயினில் அதில் ஒரு சொர்பம் இருக்கும். நம்ம இந்தியா தேசத்தோட அந்த 2 சிங்கம் உள்ள இருக்கும். அதை பார்த்து ஏசப்பா என்ன சொல்கிறாரு, இந்த சொர்பம் யாருடன் கேட்டோம்னா இது ராயனோட சொர்பம் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர், ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கு செலுத்துங்கள். இப்போது நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை வேலை செய்கிறோம், என்ன பண்ணுறோம், நம்ம வருஷம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம். அதுதான் வேதத்தில் பைபிளில் நம்ம சொல்லியிருக்கு. ராயனுடையதே ராயனுக்கு கட்டுங்க, தேவனுடையதே தேவனுக்கு கட்டுங்க. சரி, ராயனுடையதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டிடுறோம். சரி, தேவனுடையதை எங்கே கட்டுறோம்? தேவனுடைய தேவனுக்கு கொடுக்க சொல்கிறாரா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், மிகவும் சிறியவனாக நீங்கள் யாருக்கு என்ன செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நம்ம காணிக்கை 2 விதமாக பிரிக்கணும். ஒன்று, சபை போதகர்களுக்கும் சபை தேவைகளுக்கும் அது ஜனங்கள் தான் சந்திக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. 2வது, இந்த ஏழைகளுக்கு செய்கிறதன் மூலியமாக தேவனுக்கு நீங்கள் டைரெக்டாக கொடுக்குறீங்க. இதுக்கு மேலே கிளியராக யாரும் உங்களுக்கு காணிக்கை கொடுத்து சொல்லித்தர மாட்டாங்க. எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. சபைங்கிறது நம்மளோட வீடு, நம்மளுடைய ஆலயம். சபைக்கு என்ன தேவையோ நம்ம தான் சந்திக்கணும். அந்த சபையோட தேவையை வெளியே போயிட்டு பாஸ்டர்ஸ் கேட்கவும் முடியாது. அதனால் சபைக்கு என்னென்ன தேவையோ பொருட்கள், ஏதாவது பொருள் தேவை இருக்கும், அந்த பொருள் நம்ம தான் சந்திக்கணும். அதே மாதிரி தேவனுக்கு நீங்கள் டைரெக்டாக சொன்னால் சாப்பாடு ஏழைகளுக்கு கொடுக்கறது, தண்ணீர் கொடுக்கறது, வஸ்திரம் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் உதவி செய்கிறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, உங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அந்த உதவி செய்யுது. அதில் 2வது ஒரு காரியம் பார்க்கலாம். 37வது வசனம் பாருங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவையாக, இது முதலாம் பிரதான கற்பனை, வேறு ஒன்றுமே இல்லைன்ட்டார் ஒரே வார்த்தையாக. அதாவது நம்ம இடத்துல வேலை செய்கிறவங்கள்ட்டும், நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், நம்ம எந்த அளவுக்கு அன்பு கூறுறோமோ ஆண்டவர் அதை விரும்புகிறார். உங்கள் இருதயத்தில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க மேலே ஒரு சில பேர் மேலே உங்களுக்கு எரிச்சல், கோபம் வரும். அது இனிமேல் அது வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் இருதயத்திலேருந்து உங்களுக்கு உங்கள் மேலே நீங்கள் எவ்வளோக்குள்ளே நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களையும் நேசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலான பிரதான கற்பனை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்குள்ள அன்பு உண்டாகும். அதிகமாக இயேசு உங்களுக்குள்ளே வெளிப்படுவார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குது. மனம் திரும்புங்க. ஏன்னா இதை காட்டிலும் பெரிய சத்தியம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. இயேசு சீக்கிரம். ஆமென்.